Hello folks, Google. இந்த நேம் சொன்னதும் ஞாபகம் வரது கூகுளுடைய சர்ச் பாக்ஸ் தான். கூகுள் சர்ச் இன்ஜினா இவ்வளோ க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே once upon a time there lived a ghost Yahoo. 1994லேருந்து 2008 வரைக்கும் Yahoo மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூகுள் யூசர்ஸ் ஆகிய நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு யூசர்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி யாகுவை பின்னுக்கு தள்ளுறாங்க. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கூகுளுடைய வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன் ஃபியூச்சர் கூகுளை பீட் பண்ணக்கூடிய கம்பெனி வருமானா மேபி வரலாம். அதுக்கு உதாரணம் கூகுளே ChatGPT பீட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா வாட் எவர் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர், பட் 90% ஆஃப் அவர் ஃபியூச்சர் டிசைட் ஆகிறது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்றதை வச்சு தான். ரிமைனிங் 10% தான் என்ன வேணால் நடக்கலான்றது. அந்த என்ன வேணால் நடக்கலான்றது தான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அப்போ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்தால் அதை சமாளிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டோம்ன்ற கேள்வியை ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வி ஹாவ் டு ஆஸ்க் ஹவு டு ஸ்டார்ட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்எல்ஸ் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இன்வெஸ்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். த திங்ஸ் யூ மஸ்ட் டூ பிஃபோர் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இது எஜுகேஷனல் வீடியோ. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கான்டென்ட். எந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரலாம், இது நடக்கக்கூடாது தான், பட் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூனா அல்லது நமக்கே மெடிக்கல் எமர்ஜென்சினா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுவும் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14%. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் அதே ஆப்ரேஷனுக்கு 1,14,000 ரூபா செலவு பண்ணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? ஒன்று, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சேவிங்ஸில் கை வைக்கிறது, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்கிறது. இது ரெண்டுமே இல்லைனா கடன் வாங்குறது. ஃபஸ்ட்டு சொன்ன 2 விஷயம் ஒஸ்ட்டானது. 3வது சொன்னது ரொம்ப ஒஸ்ட்டானது. ஏன்னா கடனை திருப்பி அடைக்கிற வரை நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரவே முடியாது. மை ஃபேமிலி ஃபேஸ்டு திஸ் எக்ஸாக்ட் சினாரியோ. ஸோ இதை டேக்கிள் பண்ணணும்னா ஒரே வழி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தான். இந்த ஏஜில் இருக்காங்க, அந்த ஏஜில் இருக்காங்க, அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கட்டாயம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்சூர் பண்ணுறது. 10 to 20 lakhsக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மினிமம். இன்சூரன்ஸ் கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது செட்டில்மெண்ட் ரேஷியோவும் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கும். செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்த எத்தனை பேருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணியிருக்காங்கன்றது. கம்மி ப்ரீமியம்னு சொல்லிட்டு பேட் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை கிளைம் பண்ண முடியாமல் போகலாம். ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் உங்களுடைய இன்சூரன்ஸ் வேலிட் ஆகணும். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ட பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ பே பண்ணிடுங்க, அப்புறமே எங்ககிட்ட கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம கையில் காசு இருக்காதுன்னு தான் இன்சூரன்ஸே எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த இன்சூரன்ஸுக்கே பயன் இல்லாமல் போயிடுது. மாதம் 1000 2000 ஸ்பெண்ட் பண்ணுறதை யோசிச்சுட்டு இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டுறாதீங்க. இட்ஸ் கம்பல்சரி. வெஹிக்கலுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அந்த வேல்யூவை நம்ம ஹெல்த்துக்கும் கொடுப்போம். டேர்ம் இன்சூரன்ஸ் இது யாருக்கு தேவைப்படும்னா, நீங்கள் பிரெட் வின்னராக இருக்கீங்க, அதாவது உங்கள் ஃபேமிலி உங்களை நம்பி தான் இருக்குது, உங்களுடைய இன்கம்மை நம்பி தான் இருக்குன்னா அப்போ இது உங்களுக்கானது தான். நாளை பின்ன நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னா மினிமம் 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ சின்ன வயசு, ஸோ நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. ஏஜ் ஆக நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமும் அதிகமாகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லே ஆஃப்ஸ், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் லே ஆஃப்ஸ்ன்ற வார்த்தையை சர்வசாதாரணமாக கேட்க முடியும். உங்களுக்கு உங்கள் வேலையிலேருந்து மட்டும்தான் இன்கம் வருது, வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லைனா, சப்போஸ் இப்போ உங்கள் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எப்படி சர்வை பண்ணுவீங்க? அதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்ற ஒன்றை எடுத்து வச்சுக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் 6 to 8 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு மொத்தமாக கேஷாக வச்சுக்கிறதோட 40% கேஷாகவும் 60% கோல்டாகவும் வச்சுக்கிறது இன்னமுமே பெட்டரான ஐடியா. பிகாஸ் அதனுடைய வேல்யூவும் ஃபியூச்சரில் ட்ராப் ஆகுது. அட் த சேம் டைம் இட் வில் ஈஸி டு லிக்விடேட். கோல்டுனா நான் இங்கே நகைகளை மட்டும் மீன் பண்ணல, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வேஸ் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு. அதை பற்றிலாம் ஆல்ரெடி டெடிகேட்டிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்கை ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எக்கனாமிஸ்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்ப்போம். கோல்டனுடைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு நிறைய குளோபல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் யூஎஸ் டாலரும் கோல்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது யூஎஸ் டாலர்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட்டில் கோல்டனுடைய வேல்யூ ட்ராப் ஆகும். இது அப்படியே வைஸ் வெர்சாவாக நடக்கும்.
கோல்டு விசஸ் நிஃப்டின்னு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை 2000லேருந்து ஒரு சார்ட்டாக போட்டோம்னா நிஃப்டி கோல்டோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்காக நான் கோல்டோட நிஃப்டி பெஸ்ட்டு நீங்கள் மீன் பண்ண வரல. ஃபார் எக்ஸாம்பிள் 2035 வரைக்கும் இதே சார்ட்டை போட்டோன்னா கோல்டு நிஃப்டியோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் சிச்சுவேஷன் ஒன்லி. பட் நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா நிஃப்டி டவுன் ஆகும் போதெல்லாம் கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆஸ் வெல் அஸ் கோல்டு டவுன் ஆகும் போதெல்லாம் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதற்கேற்ப நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். அதை விட்டுட்டு கோல்டுனாலே க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா 5 இயர்ஸ் கோல்டனுடைய மார்க்கெட் வேல்யூ கான்ஸ்டன்ட்டாகவும் இருந்திருக்கு. அதனால தான் சில எக்கனாமிஸ்ட் கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. கோல்டை ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்குறதை விட ETF SGB மாதிரி வாங்கினீங்கன்னா லாங் டேர்முக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும் அண்ட் செய்கூலி சேதாரம் மாதிரியான எந்த இதர செலவுகளும் இருக்காது. இதை பற்றிலாம் தான் டெப்த்தாக அந்த வீடியோவில் பேசியிருப்போம். ஓகே, எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு, பிரெட் வின்னர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டும் ரெடி பண்ணியாச்சு. வாட்ஸ் நெக்ஸ்ட்? இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா தேர் ஆர் 5000+ கம்பெனிஸ். அதில் உங்களுக்கான கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒரு கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இனி வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ்லையும் இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.